தமிழ் மக்களின் அடையாளமாக கருதப்படுகிற சாமி தான் முருகர் கடவுள். முருகர் தமிழ் கடவுள்னாவே முருகர் கடவுள் தான். தமிழ் மக்களின் அடையாளமாகவே முருகர் கடவுளை வழிபட்டு வந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு அரசியல்வாதியுமே தனது அரசியல் பயணத்தை தொடங்குவதற்கு முன்னாடி நம்ம முருகர் கடவுளை வணங்கிட்டு தான் தொடங்குவாங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாமலை, சீமான், தளபதி விஜய் அவர்கள் வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற சிஎம் தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முருகர் கடவுளை வணங்கிட்டு தான் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா முருகர் கடவுள் எல்லாருக்குமே ஒரு பொதுவான கடவுள், தமிழ் மக்களின் அடையாளம். அப்படிப்பட்ட கடவுள் தான். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா பழனியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைய சந்தை மதிப்பு 100 கோடி. இந்த சந்தை மதிப்பு 100 கோடியை 138 ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்னைக்கு தனியார் மயமாக்கப்பட்டிருக்கு. இவ்வளோ ஆண்டுகளாக பழனிக்கு சொந்தமான இடமா இருந்தது, இன்னைக்கு தனியார் மயமாக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு பத்திரப்பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இது பண்ணது யாருன்னா தாவேக்கா தான் பண்ணிட்டாங்கன்னு அதிமுகவினரும் திமுகவினரும் அப்புறம் மற்றும் பலர் அப்படின்னா யாருன்னா அந்த ஆமக்கரி பாய்ஸ் இவங்க தான் வதந்திகளை தெளிவாக பண்ணிட்டு இருக்காங்க. இது இன்னைக்கு நடந்த கதையிலே தலைவா 138 ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்கிறது கதை. இது 30 ஆண்டுகளாக அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. இது எதுவும் தெரியாமல் சாட்டை நமது ஆமக்கரி பாய்ஸ் எல்லாம் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுக திமுகவும் சேர்ந்து எப்படியாவது தளபதி விஜய்க்கு ஒரு அவப்பேரை உண்டாகும் வகையில் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இதை பற்றின வீடியோ தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது இன்னைக்கு நேற்றுக்கு நடந்த கிடையாது. 1888 இந்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சொத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா குப்புசாமி மணியகர் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நிலத்தை வந்து தண்டாயுதபாணி, அதாவது பழனி தண்டாயுதபாணி சாமிக்கு எழுதி வைக்கிறார். கிட்டத்தட்ட 1.4 ஏக்கர். இன்னைக்கு சந்தை மதிப்பு தான் 100 கோடி கொள்ளடிச்சிட்டாங்க. 100 கோடி கொள்ளடிச்சாங்க. ஐயோ அப்படின்னு கதைட்டுக்கிறாங்க. அன்றைய மதிப்பு இன்னைய மதிப்பும் பார்த்தீங்கன்னாக்கா அன்னைக்கு எழுந்து 1888 இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோயிலுக்காக, அதாவது தண்டாயுதபாணி சாமிக்காக இவர் வந்து வழங்கியிருக்கிறது தான் இந்த நிலம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நிலத்தின் மதிப்பு இன்னைக்கு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மதிப்பு அது அதிகமாக இருக்குது. அதன் காரணமாக பின்னர் அறநிலைத்துறையின் நடவடிக்கை மற்றும் நீதிமன்ற செயல்முறைகளின் பிறகு தான் இந்த இடம் மீட்கப்படும் பக்தர்கள் பயன்பாட்டில் உள்ளது அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30 ஆண்டுகளாகவே இந்த எங்களுக்கு தான் இந்த பழனி நிலம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு சொந்தமானதுன்னு ஒரு குரூப் வந்து அடிக்கடிக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பல முறை வந்து இவங்க போயிருக்காங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு. இது எப்பவுமே வந்து தடை செஞ்சு வந்துட்டு இருக்காங்க தொடர்ந்து. இதை எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா 27/3/2026 வந்து ஒரு இந்த பத்திரம் எழுதுவாங்க தெரியுங்களா, பத்திரம் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் தான் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். இந்த பத்திரத்தை 27/3/2026 வாங்கியிருக்காங்க. அப்போ யார் ஆட்சி நடந்துச்சு தலைவா? இது எதுவும் தெரியணுமா? இது தெரிஞ்சு இருக்குச்சுங்களா? எப்படி ரமேஷ் தான் தாவேக்கா ஆட்சி அமையுது. தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்து சீமா ஆக போகிறாரு. அதான் அறநிலைத்துறை அமைச்சராக ரமேஷ் தான் பொறுப்பேற்றுக்குவார். இதெல்லாம் தெரிஞ்சு தான் முன்னாடியே வந்து இப்படி பண்ணியிருக்காங்களா? என்னடா நாடகம் ஆடுறீங்க? ஒரு நாடகம் ஆடுறதுக்கு கூட ஒரு இது வேணும்ல, ஒரு எப்படி சொல்கிறதுனா அது கட்டுக்கதை அமைக்கிறதுக்கும் அந்த கதையை வந்து நல்லா இருக்கணும். கதை கட்டலாம், கதை கட்டி மக்களிடையே, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இவர் ரமேஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துடிப்பான இளைஞராக இருக்கார், சுறுசுறுப்பாக வேலை செஞ்சுட்டு இருக்கார். இவர் வந்து பேசும் பொருளாக இருக்காது. அது மட்டும் இல்லாத நீதிமன்றமே இவரை பாராட்டி இருக்கு. என்ன விஷயத்துக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பக்தர்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவை அந்த கோயிலே சமைச்சு தரணும். அப்புறம் அந்த இது சொல்லுவாங்க பிரசாதம், அந்த பிரசாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கோயிலே சமைக்கணும், இது வெளியிலேருந்து வரக்கூடாது அப்படின்னு இதை வந்து திட்டத்தை ஒன்று பேசுகிற. அப்படி இது பேசுறதுக்காக என்ன சொல்கிறது, நீதிமன்றமே இவருக்கு பாராட்டு தெரிவிக்குது. எது அவருக்கு ரமேஷ் அவர்களுக்கு, அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைய இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் துடிதுடிப்பாக இருக்காது. இந்த கேஸு நடந்ததுக்கு அப்புறமா தான் இது சிபிசிஐடிக்கு மாற்றுறாங்க. இந்த விவகாரம் சர்ச்சைக்கான பிறகு தான் உடனடியாக தாவேக்கா அரசு தலையிட்டு அந்த பார்த்தீங்கன்னாக்கா பத்திரப்பதிவாளர், சம்பந்தப்பட்ட பதிவாளர் ஐஸ்டின் மாணிகண்டன் பணியிட நீக்கம் செய்யப்படுது. அது மட்டும் இல்லாமல் உடனே சிபிஐக்கும் உத்தரவிடுறாங்க. யார்? திமுக தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையாது. எல்லாம் தாவேக்கா அரசு தளபதி விஜய் தலைமையில் அமைச்சர் ரமேஷ் வந்து கச்சிதமாக எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நில மோசடி நடந்திருக்குனாக்கா இது கமுக்குமாந்தா தான் தாவேக்கா தான் பண்ணினுக்குதுன்னு சொல்லலாம். இது கமுக்குமாலாம் கிடையாது. உடனடியாக தெரிந்த விஷயத்தை உடனடியாகவே இதை வந்து அவரே பேசியிருக்காரு. பேசுறது மட்டும் இல்லாமல் இதை யார் திணிக்கிறாங்கன்றதும் தெளிவாக சொல்லியிருக்காரு. நான் யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்லை, மடியில் கனம் இருந்தால் தான் பயப்படணும், மடியில் கனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நெஞ்சில் பயம் இல்லைன்னு சொல்லிட்டு ரமேஷ் அவர்கள் வந்து தெளிவாக பத்திரிகையாளர் முன்னாடி பேசுகிறார். இதெல்லாம் போயிட்டுருக்க சமயத்தில் இன்றைய நாளான சிபிஐ விசாரணை முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 4 to 5 மணி நேரமாக சிபிஐ விசாரணை சம்மந்தப்பட்ட அந்த ஊழல் செஞ்சாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் வந்து வச்சு
5 மணி நேரமாக சிபிஐ விசாரணை இருக்கு, சிபிசிஐடி விசாரணை இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. இப்படியெல்லாம் நடந்திருக்கும் சமயத்தில் ஒரு கொத்தடிமை ஒருத்தர் வந்து சேகர்பாபு புகைப்படத்தை போட்டு இதுக்கு தான் எங்கள் அண்ணன் வேணுன்றான். அதாவது ஒருவரை ஒரு 1ஆம் நம்பர் அயோக்கியனை கொண்டு வந்து உத்தமர் என்று மக்கள் முன்னாடி காட்டுறது எந்த வகையில் நியாயம்? இதெல்லாம் நல்லா இருக்கா கொத்துசுகளா? இவரை வந்து உத்தமர் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு திணிக்கிறீங்களாடா பாவீங்களா? உங்கள் உருட்டில் கொஞ்சம் மஞ்சுமாலாம் இல்லைடா சாமிங்களா? அதனால தான் சொல்ல வர மக்களே, தெளிவாக இது என்ன நடந்ததுன்னா, அந்த பத்திரம் பண்ணார் பார்த்தீங்களா, அவரும் வந்து கிறிஸ்டின், தளபதி விஜய் கிறிஸ்டின் சொல்கிறதுனால இதை எப்படி கோக்குறாங்கனாக்கா, 2 பேரும் கிறிஸ்டின் தான், அதனால தான் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க இப்படின்னு மக்கள் முன்னாடி ஒரு திணிப்பதற்காகவே இந்த அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து தான் இந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க. இது வந்து கச்சிதமாக எல்லாருக்கும் தெரியும். மக்களாகிய நீங்கள் விழித்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பல பேர் இந்த விஷயத்தை கையில் எடுத்து தினம் தினம் டீகோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இதில் எல்லாமே ஜோடிக்கப்பட்டவை. ஏன்னா ஒரே நாள் ஒரு வந்திருக்கா, அப்படி சர்பதிவில் வராரு, அன்றைக்குள்ளே வந்து உடனே ரிஜிஸ்டர் பண்ணுது, மறுபடியும் போகுது. இது வந்து கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நிலத்தை வந்து பத்திரப்பதிவு பண்ணுங்கன்றத கோர்ட் ஆர்டர் போடல. இதை சரிபார்த்து பதிவாளர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பதிவாளர்கிட்டயே அதை பொறுப்பை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, பத்திரத்தை ரிஜிஸ்டர் பண்ணும்போது இது ஆல்ரெடி பிரச்சனையில் இருக்குது, இது நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அதாவது மாற்று பதிவாளரை கூப்பிட்டு வந்து பத்திரப்பதிவாளரை கூப்பிட்டு வந்து உடனடியாக இந்த வேலையை பண்ணது நல்லா பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.4 ஏக்கர் நிலத்தை பழனிக்காக, அதாவது பழனி வரும் பக்தர்கள் பயன்படுத்துவதற்காக, அதாவது வாகனம் நிறுத்துறதுக்காக பயன்படுத்துவதற்காக தான் இந்த இடம் ரொம்ப நாளாக வந்து பயன்படுத்தினுக்கிறாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா கண்டிப்பாக எல்லாம் முடிஞ்சுது. இதெல்லாம் இந்த எல்லாத்தையும் நீக்கி இது பதிவு செல்லாதுன்னு சொல்லி அறிவிச்சாச்சு. இதுமேல் பட்டு இவங்க எப்படி பண்ணாங்க ஏன் பண்ணாங்கன்றது தான் இப்போ விசாரணை நடந்துகிட்ருக்கு. கூடி சீக்கிரம் நல்ல முடிவு வரும், வெயிட் பண்ணுங்கள். இதே மாதிரி திமுகவும் அதிமுகவும் இணைந்து செய்யும் கோல்மால்களை நாம் அடிக்கடி பேசுவோம். நன்றி, வணக்கம்.